ரைட். முதலாவது கேள்வி நான் போன வகுப்பு வந்த முதலாவது கேள்வி, எளிய மின்கலத்தை பயன்படுத்தும் பொழுது ஏற்படக்கூடிய கிடைக்கக்கூடிய அவதானங்கள். கிடைக்கக்கூடிய அவதானங்கள்ல முதலாவது அவதானம் சொன்னா மின்குமிழ் அல்லது மின்குமிழ் போட்டிருக்கும், அல்லது ஏதோ ஒரு உபகரணம் போடும். மின்குமிழ் தான் நாங்கள் வளமையா பயன்படுத்துறாங்க. அதனால மின்குமிழ் சிறிது நேரம் ஒளிர்ந்து படிப்படியாக அதன் பிரகாசம் குறைவடையும் அல்லது ஒளிர்ந்து அடைந்து கொண்டு போகும். அப்படி ஒரு உதாரணம், அப்படி ஒரு விட சொல்லலாம். இரண்டாவது நாங்க சொல்ல போறோம், நாகத்தகடு கரையும். நாகத்தகடு கரைய போது மூன்றாவது வாயு குமிழிகள் தோன்றும். உள்ளுக்குள்ள வாயு குமிழிகள் தோன்றும். இதுதான் நீங்க பார்க்கக்கூடிய பிரதானமான மூன்று அவதானங்கள். பிரதானமான மூன்று அவதானங்கள். விடை எழுதுனாக்க நீங்க விடைய சரி போட்டுக் கொள்ளுங்க. சரி என்றா சரி போட்டுக் கொள்ளுங்க, அல்லது பிழை என்றா விடையை திருத்தி கொள்ளுங்க. திருத்தி எழுதி கொள்ளுங்க. சொன்ன விடையை திருத்தி எழுதி கொள்ளுங்க. இரண்டாவது கேள்வியை கொஞ்சம் சொல்றீங்களாமா? எளிய மின்கலத்தை பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய சிரமங்கள் மூன்று தருக. சிரமங்கள் மூன்று கேட்டிருக்கன. எளிய மின்கலத்தை பயன்படுத்தினால் என்ன சிரமம் ஏற்படும்? ஒன்று, தொடர்ச்சியாக மின்னை பெற முடியாது. தொடர்ச்சியாக மின்னை பெற முடியாது என்பது ஒரு சிரமம். இரண்டாவது, தூக்கி செல்வது சிரமம். தூக்கி செல்ல முடியாதுன்னு சொல்லுவது. தூக்கி செல்ல முடியாது. மூன்றாவது, கையாளுவது கடினம். அதாவது அமிலம் வெளியே சிந்தக்கூடியதாக இருக்கும், அதனால கையாளுவது கடினம். நாலாவது கேட்டாங்கன்னா நாகத்தகடு கரையும் என்றதையும் சொல்லலாம். நாகத்தகடு கரையும் என்றதும் ஒரு ஒரு அவதானம் தான். அதுக்கு பிரச்சனை தான். அவதானமாகவும் சொல்லலாம், நாங்க பிரச்சனையாகவும் சொல்லலாம். நாகத்தகடுக்குள்ள கரைஞ்சு போயிட்டா அப்புறம் புதிய நாகத்தகடு பயன்படுத்த வேண்டி இருக்கு. ஆகவே அது கூட எங்களுக்கு ஒரு சிரமம் தான். அதுல ரெண்டு கேள்வி தானம்மா? ரைட், ரெண்டு கேள்வி தந்திருக்கிறேன். எளிய மின்கலம். உலர் மின்கலத்தை பொறுத்த வரையில சொல்லுங்க. பல்வேறு கோளாறுகள் ஏற்படும் வருமா? இல்லம்மா, பல்வேறு நீங்க விட அனுப்பியிருக்கிறீங்க. எனக்கு அது அந்த விட வராது. பல்வேறு கோளாறுனா என்னென்ன கோளாறுன்னு சொல்லத்தானே வேணும். அதான் நாகத்தகடு கரையும் என்ற ஒரு கோளாறு சொல்ல போறோம். அதே போல தொடர்ச்சியாக மின்னை பெற முடியாதுன்னு சொல்ல போறோம். தூக்கி சொல்ல அதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு சொல்லுவோம். சரி, கொமனா நாங்க கோளாறுன்னு சொல்றது வேணும். சரி, நீங்க திருத்தி அனுப்பல. உங்களுக்கு நீங்க மெசேஜ் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒரு கையடையாளம் ஒன்று போட்டு விடணும். பாத்தீங்களா? சரி, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. பிரச்சனை ஓகே பிரச்சனை இல்லை. சரி, இப்ப பாப்ப நாங்க என்னன்னா இன்றைக்கு உலர்கலங்களை பற்றி பார்க்க போறோம். உலர்கலங்கள்ல என்னென்ன வகையான உலர்கலங்கள் இருக்குது என்ற விஷயங்களை நாங்க கொஞ்சம் பார்ப்போம். அதுல சில படங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம்னா இப்ப பார்க்கலாம் இல்ல உலர்கலங்கள். இப்ப பண்ணுங்க.
வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாருங்க. ரைட், பார்க்கலாம். இந்த உலர் மின்கலத்தினுடைய வகைகள், ஏராளமான உலர் மின்கலங்கள் காணப்படலாம். இதுதானே இந்த உலர் மின்கலத்தை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா, சாதாரணமாக நான் இந்த கேசர் பார்க்கறது உங்களுக்கு விளங்க ஷேர் பண்ணிடுறேன். எங்களோட ரிமோட்ல பயன்படுத்துற பேட்டரிகள், மணிக்கூட்ல பயன்படுத்துற பேட்டரிகள், ரேடியோல பயன்படுத்துற பேட்டரிகள், எங்களோட கை கடிகாரங்கள், விளையாட்டு பொம்மைகள், இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய மின்கலங்களை நாங்க இதுக்குள்ள பார்க்கலாம். ஒரு உலர்களத்தை நாங்க எடுத்துக்கொண்டோம்னா அதுல உள்ள இருக்கிற கட்டமைப்பு உள்ளுக்கு எப்படி இருக்கும், இதனுடைய கட்டமைப்பு உள்ளுக்குள்ள எப்படி இருக்க போகுது, உள்ளுக்கு என்ன வடிவத்துல இருக்க போகுதுன்றதை நாங்க இதுல பார்க்கலாம். இதுல காட்டக்கூடிய வடிவமா இருக்க போது பாத்தீங்கன்னா, கொஞ்சம் இருங்க வாடும். இன்னும் கொஞ்சம் ஒரு சில உறவினர்களையும் காட்டுறேன், அதை பார்த்துட்டு வருமா. இதுல பாத்தீங்கன்னா நான் காட்டுனதானே, இப்படியும் ஒரு சில உலர் மின்கலங்கள் இருக்கு. இந்த சதுரமா இருக்கக்கூடிய உலர் மின்கலங்கள் கொஞ்சம் இருக்குது. அப்ப இதுவும் ஒரு வகையான உலர் மின்கலம் தான். இது சாதாரண மைக்குகள்ல அல்லது இந்த சில விளையாட்டு உபகரணங்கள்லாம் பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்துவாங்க. இதுல இருக்கிற உள்ள இருக்கக்கூடிய கட்டமைப்பு, உள்ள பாத்தீங்கன்னா பேட்டரியோட கரடி பார்த்து நடுவில் ஒரு கார்பன் கோல் இருக்கு, அது சுற்றி ஒரு கார்பன் துகள் இருக்கு. அதுக்கு வழியில நாகத்தகடு இருக்கு. நான் போன வகுப்புல இந்த எளிய மின்கல தயாரிப்புல எப்படி நாகத்தகடு எடுக்கிற விஷயம் காட்டக்குள்ள உங்களுக்கு காட்டுனா ஒரு பேட்டரி ஒன்று, பழைய பேட்டரி ஒன்று எடுத்துக்கொண்டு காட்டுவாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன், நான் உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், அப்ப இதெல்லாம் உலர் மின்கலத்தினுடைய வகைகள், உலர் மின்கலங்கள் எப்படி காணப்படுது என்ற வகைகள் தான் இதுல எல்லாம் வரப்போகுது. அப்ப இதெல்லாம் உலர் மின்கலங்கள். சரி, இதே போலதான் நீங்க பார்க்கலாம் இந்த கார மின்கலங்கள், இல்ல துணைக்கலங்கள். இதுக்கு முதல் நான் காட்டுனது எல்லாமே முதன்மை கலம். போன வகுப்புல நாங்க படிச்சது எளிய மின்கலம் என்றது துணைக்கலம், முதன்மை கலமாக இருக்கும். அதே போல இன்றைக்கு பார்த்து நாங்க இந்த உலர் மின்கலங்கள் இருக்கு, அதெல்லாம் ஒரு ஒரு முதன்மை கலங்களாக இருக்கும்.
முதன்மை கலம்னா நான் போன வகுப்புல சொல்லி தந்தேன், ஒரு தரம் மட்டும் பயன்படுத்தலாம், பயன்படுத்தி முடிய தூக்கி வீசக்கூடிய கலங்கள். ஒரு தரம் பயன்படுத்தி தூக்கி வீசக்கூடிய கலங்கள் தான் முதன்மை கலங்கள்னு சொல்லுவோம். ஒரு தரம் பயன்படுத்தி தூக்கி வீசுகிற கலங்கள் முதன்மை கலங்கள். ஆனால் துணைக்கலங்கள் அப்படி இல்லை, மீண்டும் மீண்டும் மின்னேற்றம் செய்து பயன்படுத்தக்கூடிய கலங்கள். வாகனங்களோட பேட்டரி என்று சொல்றேன். வாகனங்களோட பேட்டரிகள் பார்த்துருக்கிறீங்களா? வாகனங்களுடைய பேட்டரிகள், வாகனங்களோட பேட்டரிகள் பார்த்திருக்க மாட்டீங்க. ரைட், பார்ப்போம். வாகனங்கள்ல பயன்படுத்தக்கூடிய பேட்டரிகள். வாகனங்கள்ல பார்த்தோம்னா இப்ப காட்டுறது பாருங்க, பேட்டரிகள் பயன்படுத்துவாங்க வாகனங்கள். இந்த சதுரமா இருக்கக்கூடிய பேட்டரிகள், இப்படி பேட்டரிகள் பார்த்திருப்பீங்க. மோட்டார் பைக்ல பார்த்திருப்பீங்க, கார்ல இருக்கும், ஓட்டோல இருக்கும், அப்படியானதுல இருக்க போகுது. இப்படி ஒரு பேட்டரி ஒன்று இருக்கும். இதுவும் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய பேட்டரி, மீண்டும் மின்னேற்றக்கூடிய பேட்டரி. இந்த கேமராக்கள்ல இப்படி ஒரு பேட்டரி பயன்படுத்துவாங்க. சாதாரண மணிக்கூட பேட்டரி மாதிரி தான் இருக்கும், ஆனா ரீசார்ஜ் பண்ணி பயன்படுத்தலாம். இந்த சைஸ்ல ஒரு பேட்டரி ஒன்று இருக்கும், லேப்டாப்ல இருக்கும். அப்படியான உபகரணங்கள் இப்படி ஒரு பேட்டரி ஒன்று இருக்கு. அப்ப இதெல்லாம் ரீசார்ஜ் பண்ணி நாங்க பயன்படுத்துறதுக்கு உதவியா இருக்கக்கூடிய பேட்டரிகள். இதெல்லாத்தையும் நாங்க சொல்ல போறோம் துணை மின்கலங்கள். போன வகுப்புல பார்த்துனாங்க முதன்மை கலங்கள், துணை கலங்கள் என்று பார்த்துனாங்க. முதன்மை கலம் என்றால் நாங்க ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தக்கூடியவை, மீண்டும் மின்னேற்றம் செய்து பயன்படுத்த முடியாத கலங்கள். மீண்டும் மின்னேற்றம் செய்து பயன்படுத்த முடியாத கலங்களை முதன்மை கலங்கள் என்று சொல்லியும், மீண்டும் மீண்டும் மின்னேற்றம் செய்து பயன்படுத்தக்கூடிய கலங்களை துணைக்கலங்கள் அப்படின்னு சொல்லியும் பார்த்தோம். முதன்மை கலங்கள், துணை கலங்கள் சொல்லி இரு வகையான கலங்களை பற்றி நாங்க போன வகுப்புல பார்த்தோம். அப்ப நாங்க அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்க போட்டோ எடுத்து வச்சு அவங்களை காட்டுறதுக்கு வேண்டி அதை நான் காட்டியிருக்கிறேன். இன்றைக்கு நாங்க பார்க்க போற விஷயம், அடுத்த புது விஷயம், மின் உற்பத்தியில முக்கியமாக இருக்கிற ஒரு உபகரணம் டைனமோக்கள். டைனமோக்களை பற்றி பார்க்கலாம். தலையங்க ஓமா சொல்லுங்க. அந்த ஹோம்வொர்க் தந்ததுல அந்த 2வது 12 இருக்குதானே, ஓம் அதோட ஆன்சரை கொஞ்சம் எனக்கு இது சரியா பிள்ளையான்னு கொஞ்சம் சொல்லுவீங்க? எந்த ஆன்சர் மான்? அந்த 2வது எளிய மின்கலத்தை பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய சிரமங்கள் 3 வரை. அதுல நீங்க முதலாவது எழுதின விட சரி, 2வது எழுதின விடையும் சரி, 3வது எழுதின விடையில மட்டும்தான் ஒரு திருத்தம் இருக்கு. 3வது விடையை மட்டும் திருத்தி விட்டீங்கன்னா சரி. அது மட்டும்தான் பிள்ளவா? அது மட்டும்தான் பிள்ளை, அதை மட்டும் திருத்தி விட்டீங்கன்னா சரி. சரி, இப்ப இன்னைக்கு தலையங்க போட்டுக்கொள்ளுங்க, புது பாடம் தலையங்க போட்டுக்கொள்ளுங்க. டைனமோக்கள்.
அதையும் போட்டுக்கொள்ளுங்க. டைனமோக்கள். இந்த டைனமோ என்று சொல்லப்படுற ஒரு உபகரணம், இதுவும் அதிக அளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்யறதுக்காக பயன்படுத்துற ஒரு உபகரணங்கள்ல உண்டு இந்த டைனமோக்கள். இந்த டைனமோக்களை பொறுத்த வரையில டைனமோக்கள தொழிற்பாடு மின்காந்த தூண்டல் விதிக்கு அமைய தொழிற்படுகிறது. மின்காந்த தூண்டல் விதி, மின்காந்த தூண்டல் வச்சுக்கொள்ளும். மின்காந்த தூண்டலின் அடிப்படையில தான் இந்த டைனமோக்கள் எல்லாம் இயங்கு. சகல விதமான டைனமோக்களும் இயங்கு. இந்த டைனமோக்கள் நிறைய வகையான டைனமோக்கள் இருக்கு. நீங்க சைக்கிள்ல இருக்க டைனமோக்களை பார்த்திருப்பீங்க. சைக்கிள் டைனமோக்கள் மேலுண்டு இருக்கு. இந்த மின் உற்பத்தி நிலையங்கள் எல்லாமே டைனமோக்கள்ல தான் இப்போதைக்கு இயங்கி கொண்டிருக்கு. அது நீர் மின்னா இருக்கலாம், காற்றாலை மின்னா இருக்கலாம், காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களா இருக்கலாம். அதே போல கடல்நிலை மின் உற்பத்தி நிலையங்களா இருக்கலாம். எப்படிப்பட்ட மின் உற்பத்தி நிலையம் இருந்தாலும் அவை அத்தனையும் டைனமோக்கள்ல தான் இயங்கு. அப்ப டைனமோக்கள தொழிற்பாடு பிரதானமாக மின்காந்த தூண்டல் விதிக்கவே தொழிற்படுது. இதுதானே மின்காந்த தூண்டல் விதியை முன்வைச்சவர் யாரு தெரியுமா? தெரிஞ்சவரா சொல்லுங்க. மின்காந்த தூண்டல் விதியை முன்வைத்தவர் யார்? தெரியாது. மைக்கேல் ஃபாரடே என்றவர். இவர்தான் மின்காந்த தூண்டல் விதியை முன்வைச்சவர். சரி, அப்ப மின்காந்த தூண்டல் விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நாங்க வீடியோ ஒன்று பார்ப்போம். வீடியோ ஒன்றை பார்த்துட்டு நாங்க அந்த விஷயத்துக்குள்ள வருவோம். அதுக்கு மேல அந்த வீடியோல என்ன தொழிற்பட போது நீங்க என்ன பார்க்கணும்னு சொல்லி பார்ப்போம். ஒரு கம்பிச்சுருள் நாங்க உருவாக்குறோம். ஒரு கம்பிச்சுருள் நாங்க உருவாக்குறோம். இந்த கம்பிச்சுருளை நாங்க எடுத்துட்டு ஒரு ஒரு கல்வனோமானியோட அல்லது இன்னொரு அம்பியர் மானி, மில்லி அம்பியர் மானியோட நாங்க இணைச்சமாக இருந்தால், இணைச்சிட்டு நாங்க அதை பார்க்கக்குள்ள அந்த கல்வனோமானி, அந்த கல்வனோமானில நாங்க இதுக்கு பயன்படுத்துறதுக்கு பொருத்தமான கல்வனோமானி மையப்பூச்சிய கல்வனோமானின்னு சொல்லுவோம். மையப்பூச்சிய கல்வனோமானி. அப்ப மையப்பூச்சிய கல்வனோமானியை வச்சுட்டு இதுல ஒரு சட்டகாந்தம் ஒன்று எடுத்துக்கொள்ளும். ஒரு சட்டகாந்தம்னா வடமுனைவு தென்முனைவு 2 வகையான முனைவுகள் இருக்கும். ஏதாவது ஒரு முனைவை நாம ஒரு பக்கம் வச்சுக்கொண்டு இந்த சட்டகாந்தம் இந்த கம்பிச்சுருளுக்குள்ள வேகமாக இந்த காந்தத்தை நாங்க உள்ளும் வெளியுமாக அசைக்கும் பொழுது இந்த கம்பிச்சுருள்ல ஒரு தூண்டல் ஒன்றை ஏற்படுது. மின் தூண்டல் ஒன்றை இந்த கம்பிச்சுருள்ல அது ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அப்படி ஏற்படுத்துமாக இருந்தால் அந்த தூண்டலை நாங்க சொல்லுவோம் மின்காந்த தூண்டல் என்று சொல்லுவோம். அப்ப இங்க காந்தத்தை அசைக்க அசைக்க இந்த கல்வனோமானியினுடைய காட்டி 2 பக்கம் திரும்பலை காட்டும். அது கல்வனோமானியை பயன்படுத்தலாம், அல்லது ஒரு அம்பியர் மானியை பயன்படுத்தலாம், அல்லது மில்லி அம்பியர் மானியை பயன்படுத்தலாம். இந்த நம்ம அசைக்க போற சுற்று வந்து சிறிய சுற்றண்டபடியினால இதுக்கு கல்வனோமானியை வைக்கிறது மிக பொருத்தமானது. அது மையப்பூச்சிய கல்வனை, பூச்சியம் வந்து மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்வனோமானியை பயன்படுத்தணும் என்றால் இது பொருத்தமா இருக்கும். அப்ப மின்காந்த தூண்டல் விதிக்காமைய இந்த டைனமோக்கள் தொழிற்படுது. மின்காந்த தூண்டல் விதி என்ன சொல்றோம்? ஒரு கம்பிச்சுருளுக்கு காந்தம் ஒன்று இயங்கும் பொழுது அந்த கம்பிச்சுருளில் ஒரு சிறு தூண்டல் ஒன்று ஏற்படும். இத்தூண்டல் மின்காந்த தூண்டல் ஆகும். இந்த மின்காந்த தூண்டலை பற்றி தான் பார்க்க போறோம். இப்ப நாங்க ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்துட்டு இந்த மின்காந்த தூண்டல்ன்ற விஷயத்துக்குள்ள வருவோம். மின்காந்த தூண்டலுக்குள்ள வரப்போறோம். வெயிட் பண்ணுங்க. இந்த படத்தை கீரையா? இல்லம்மா, இதை பார்த்துட்டு கீறுவோம். பாத்தீங்கன்னா ஒரு காவலிடப்பட்ட கம்பிச்சூர் ஒன்று வச்சிருக்கிறார். ஒரு கல்வனோமானி ஒன்று வச்சிருக்கிறார். மேல கல்வனோமானி ஒன்று இருக்குது. கல்வனோமானி நடுவுல பூச்சியம் இருக்கக்கூடிய அது மைய பூச்சிய கல்வனோமானி. ஒரு காந்தம் ஒன்றை வச்சு கொண்டு செய்தால் மெதுவாக அந்த கம்பியுடைய சுத்தி வச்சுக்க சுருள் மாதிரி சுத்தி வச்சிருக்கிற. அப்ப சுருளுக்குள்ளால் அசைக்கும் பொழுது அந்த கல்வனோமானியில காட்டிய பாருங்க,
ஒரு சின்ன திரும்பல் உண்டு, ஒரு சிறிய திரும்பல் ஒன்று தான் ஏற்படுது. அது பெரிய அளவு திரும்பல் இல்லை, மிகச்சிறிய அளவிலான ஒரு திரும்பல். உள்ளே அசைக்கும் பொழுது, உள்ள போகும் பொழுது ஒரு பக்கமாகவும், வெளியே இழுக்கும் பொழுது இன்னொரு பக்கமாகவும் திரும்பல் அடையுது. அப்ப இருபுறமாகவும் மாறி 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 திரும்பலை காட்டும். எல்லா இடத்துலையும் போய் வராது. தேவைக்கேற்ற அளவுல உள்ள இழுக்கும் பொழுது ஒரு புறமும், வெளியில தள்ளும் பொழுது இன்னொரு புறமுமாக அவர் திரும்பலை காட்டுவார். இருபுறமாகவும் திரும்பலை காட்டுவார். என காந்த பாருங்க, அவருக்கு செய்ய போறார். காந்தத்தை அசையாமல் இருக்கும் பொழுது திரும்பலை காட்டாது. உள்ளே செல்லும் பொழுது ஒரு புறமாகவும், வெளியே இழுக்கும் பொழுது இன்னொரு புறமாகவும் தான் திரும்பல் அடைய போகும். அதுதான் அந்த தொடர்ச்சியான அசைவு. சரிதானே? ஓய்வில் இருக்கும் பொழுது, காந்தம் ஓய்வில் இருக்கும் பொழுது இது திரும்பல் அடைவதில்லை. இன்னொரு வீடியோவும் பார்த்துருவோம். இன்னொன்று காட்டுறது பாருங்க. எண்ணிக்கைக்கு ஏற்ற வகையில் இவர் எப்படி தொழிற்பட போறார். இதுல பாத்தீங்கன்னா அதே போல அம்பியர் மானி ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஒரு கம்பி சுருள் ஒன்று வச்சிருக்கிறார், கம்பியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். கம்பி சுருள் எண்ணிக்கை வித்தியாசம். ஒரு சுருள் இதுல ஒரு 10 பேரை சுருள் இருக்கு, இதுல நிறைய அதிக அளவிலான எண்ணிக்கையில சுருள்கள் இருக்கு. அப்ப இப்படி ஒரு சுருள் அவர் வச்சிருக்கிறார். வச்சுட்டு இப்ப அவர் தயார்படுத்துறார். ஒரு காந்தம் ஒன்று எடுத்து காட்டுறார். இப்ப காந்தத்தை அவர் என்ன செய்ய போறார், பார்த்தோம்னா ஒரு சின்ன சிறிய கம்பிச்சுருளுக்குள்ள வச்சுக்கொண்டு அசைக்க போறார். ஒரு கம்பிச்சுருள், ஒரு கம்பிதான் சுத்தப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா அது திரும்பலை காட்டுதா? திரும்பலை காட்டுறது தெரியுதா உங்களுக்கு? திரும்பல் அடையுது, ஆனால் அது மிகச்சிறிய திரும்பல் அடையினால் எங்களால் அதை இப்ப சரியான முறையில பார்க்க முடியல. சின்ன ஒரு திரும்பல் அடையும். இப்ப கொஞ்சம் எண்ணிக்கையை கூட்டிருக்கு, சுற்றுக்கள் எண்ணிக்கையை கொஞ்சம் கூட்டியிருக்க, சுற்றுக்கள் எண்ணிக்கை. இப்ப பாருங்க, இப்ப வச்ச உடனே பாருங்க திரும்பல் அளவு கூட வரும். பாத்தீங்கன்னா தள்ளும் பொழுது, உள்ள போகும்பொழுது ஒரு திசைக்கு போகுது, வெளியில வரும்பொழுது ஒரு திசைக்கு போய் வருது. அப்ப காந்தத்தை அசையாமல் வச்சிருக்கும் பொழுது போறதில்லை. பாருங்க, உள்ள கொண்டு போற டக்குன்னு திரும்பிட்டு வருது. திரும்பிட்டு மீண்டும் பூச்சியை அடைஞ்சிடும். திரும்பல் அடைஞ்சு அப்படியே நிக்காது. திரும்பல் அடைஞ்சிட்டு மீண்டும் பூச்சியத்தை வந்து அடைஞ்சிடும். இப்ப ஒரு சுற்றுக்கள் எண்ணிக்கையை மறுபடியும் அதிகரிப்பார் பாருங்க. அடுத்த கம்பிச்சுருளுக்கு அவர் போறாருன்னு சொன்னால், அடுத்த கம்பிச்சுருளுக்கு அவர் போறார். சுற்றுக்கள் எண்ணிக்கை இப்ப மிக அதிகரிச்சிருக்கிறோம். சுற்றுக்கள் எண்ணிக்கையை கூட்டி இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா அதிகூடிய திரும்பலை காட்டும். இழுக்கும் பொழுது ஒரு திசையில, உள்ள தள்ளும் பொழுது ஒரு திசையில, இழுக்கும் பொழுது ஒரு திசையில. அப்ப பாத்தீங்கன்னா வேகமா அசைச்சாலும் அதிகூடிய திரும்பலை காட்டுது. அப்ப அசைக்கிற தன்மையிலையும் நாங்க கொண்டு வரோம், கம்பிச்சுருள்கள் எண்ணிக்கையிலையும் காட்டுறோம். அப்ப ஏதோ ஒரு வகையில இங்க எண்ணிக்கையை கூட்டுறதற்காக அல்ல சுற்றுக்கொள்ற வேகத்தை அதிகரிக்கிறதுக்காக இதை செய்யலாம். அப்ப என்ன நடக்க போகுது, ஒரு கம்பிச்சுருளுக்கு இடையிலே காந்தம் இயங்கும் பொழுது அந்த கம்பிச்சுருள் ஒரு சிறு தூண்டல் ஒன்று ஏற்படுத்தும். இத்தூண்டல் மின்காந்த தூண்டல் என்று சொல்லப்படும். மின்காந்த தூண்டல் சொல்லப்படும். சரி, சில இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொல்லுங்க, சைக்கிள் டைனமோ எல்லாம் கலட்டி பாத்தீங்கன்னு சொன்னால் காந்தத்தை அசைக்கிறது இல்லை, காந்தத்தை நிலையா வச்சுக்கொண்டு கம்பிச்சுருள் அசைப்பாங்க வேகமாக. அப்ப அப்படியும் இருக்கு. காந்தம் சைக்கிள் டைனமோல ஏரிய டைனமோ, சைக்கிள் டைனமோல காந்தத்தான் சுழலும், ஏரிய டைனமோக்கள்ல பாத்தீங்கன்னா காந்தம் இருக்க கம்பிச்சுருள் சுழலும், அல்லது கம்பிச்சுருள் இருக்க காந்தம் சுழலும். அப்ப ஏதோ ஒரு வகையான கட்டமைப்பு அங்க சுழண்டு கொண்டே இருக்கு. காந்தம் சுழலும் அல்லது கம்பிச்சுருள் சுழலும். எது சுழன்றாலும் இந்த கம்பிச்சுருளுக்கூடாக ஒரு சிறு தூண்டல் ஒன்று ஏற்படும். அத்தூண்டல் மின்காந்த தூண்டல் என்று சொல்லப்படும். மின்காந்த தூண்டல் சொல்லப்படும். சரிதானே?
இதுல மாதிரி படமும் உங்களோட புக்ல இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. டைனமோக்கள் என்ற தலையங்கம் போட்டுருப்பீங்க நினைக்கிறேன். அதுல கொஞ்சம் நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க. டைனமோக்கள் எழுதுங்க. டைனமோக்கள் யாவும் மின்காந்த தூண்டல் விதிக்கமைய தொழிற்படுகின்றன. மின்காந்த தூண்டல் விதிக்கமைய தொழிற்படுகின்றன. மின்காந்த தூண்டல் எழுதியவர் மின்காந்த தூண்டல் விதிக்கமைய தொழிற்படுகின்றன. இப்போ சின்ன தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. மின்காந்த தூண்டல் ஒரு சின்ன தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. மின்காந்த தூண்டல் ஒரு சின்ன தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. இப்படி ஒரு படம் ஒண்ணு உங்களோட புக்ல இருக்கு. ஒரு கல்வனமானியோட சேர்த்து ஒரு கல்வனமானி ஒன்று இருக்கும், ஒரு கம்பிச்சுருள் இருக்கும், ஒரு காந்தம் இருக்கும். இப்படி ஒரு படம் ஒண்ணு உங்களோட புக்ல இருக்கு. அந்த புக்ல இருக்கிற படத்தை கட்டாயமாக கீறி குறிச்சுக்கணும். கட்டாயம் கீறி குறிக்கணும். அந்த அம்புக்குறி திசை எல்லாம் குறிக்க தெரியும். உங்களுக்கு எக்ஸாம்ல உங்களுக்கு கீற சொல்லி ஒரு நாள் கேட்க மாட்டாங்க, ஆனா கட்டாயம் குறிக்க சொல்லி கேட்பாங்க. அதனால எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். போட்டுட்டு படங்கிற இடம் ஒன்று விட்டுட்டு இப்ப எழுதி கொள்ளுங்க. கம்பிச்சுருள் ஒன்றின் ஊடாக காந்தம் இயங்கும் பொழுது அல்லது காந்தப்புலத்துக்கிடையே கம்பிச்சுருள் இயங்கும் பொழுது. முதல் ஆரம்பத்தில் சொல்றேன்னா, கம்பிச்சுருள் ஒன்றுக்கிடையே காந்தம் ஒன்று இயங்கும் பொழுது, கம்பிச்சுருள் ஒன்றுக்கிடையே காந்தம் ஒன்று இயங்கும் பொழுது, அல்லது காந்தப்புலத்துக்கிடையே கம்பிச்சுருள் இயங்கும் பொழுது, காந்தப்புலத்துக்கிடையே கம்பிச்சுருள் இயங்கும் பொழுது காந்தப்புலத்துக்கிடையே கம்பிச்சுருள் இயங்கும் பொழுது அக்கம்பிச்சுருளில் சிறு தூண்டல் ஒன்று ஏற்படும். அக்கம்பிச்சுருளில் சிறு தூண்டல் ஒன்று ஏற்படும். அத்தூண்டல் மின்காந்த தூண்டல் ஆகும். அத்தூண்டல் மின்காந்த தூண்டல் ஆகும். இந்த தூண்டலை நாங்க மின்காந்த தூண்டல் என்று சொல்லுவோம். மின்காந்த தூண்டல்.
ரைட். இப்ப கொஞ்சம் கேள்வி எழுதி கொள்ளுங்க. கேள்வி கொஞ்சம் தரப்போறேன். முதலாவது கேள்வி, மின்காந்த தூண்டல் விதியை முன்வைத்தவர் யார்? மின்காந்த தூண்டல் விதியை முன்வைத்தவர் யார்? மின்காந்த தூண்டல் விதியை முன்வைத்தவர் யார்? இரண்டாவது கேள்வி, கேள்வி விடை எழுதுறதுக்கு இடைவெளி விட்டுக் கொள்ளுங்க. இடைவெளி விட்டுக் கொண்டு எழுதினீங்கன்னா தான் இந்த கேள்வி திருப்பி ஒரு வாசிச்சு பார்க்கக்குள்ள கேள்விக்குரிய விடை என்னன்றதை நாங்க திருப்பி பார்க்கக்கூடியதா இருக்கு. மின்காந்த தூண்டல் விதியை முன்வைத்தவர் யார்? முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, அன்றாட வாழ்வில் டைனமோக்கள் பயன்படும் சந்தர்ப்பங்கள். அன்றாட வாழ்வில் டைனமோக்கள் பயன்படும் சந்தர்ப்பங்கள் 3 தருக. டைனமோக்கள் பயன்படுறது நாங்க எங்க பார்க்கலாம், எங்க கண்டிருக்கலாம். சந்தர்ப்பங்கள் 3 தருக. அடுத்த கேள்வி, டைனமோக்களில் உருவாகும் மின்னோட்டத்தின் அளவை அதிகரிக்க செய்வதற்கு டைனமோவில் உருவாகும் மின்னோட்டத்தின் அளவை அதிகரிக்க செய்வதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் மூன்று தருக. இது மூன்றும் உங்களோட சிலபஸுக்கு உட்பட்ட கேள்வி. இதை தவிர உங்களை சிந்திக்க வைக்கிறதுக்கான 2 கேள்வி தரப்போறேன். இது உங்களுக்கு மேலதிகமா தரக்கூடிய கேள்விகள். இது தெரிஞ்சால் விடை எழுதி கொள்ளுங்க. தெரியாது நான் விட சொல்லித்தரேன், பிறகு நாங்க படிக்கலாம். அப்ப 4வது கேள்வி எழுதி கொள்ளுங்க. டைனமோவில் உருவாகும் மின்னோட்டம் எவ்வகையானது? டைனமோவில் உருவாகும் மின்னோட்டம் எவ்வகையானது? அடுத்த 5வது கேள்வி, டைனமோவின் தொழிற்பாட்டுக்கு எதிர்மாறாக தொழிற்படக்கூடிய உபகரணம் எது? டைனமோவின் தொழிற்பாட்டுக்கு எதிர்மாறாக தொழிற்படக்கூடிய உபகரணம் எது? டைனமோவின் தொழிற்பாட்டுக்கு எதிர்மாறாக தொழிற்படக்கூடிய உபகரணம் எது?